மீனா, அவங்க கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய. இல்ல மாமியாரே, என்னால அவங்க கிட்ட சொல்லிட்டுலாம் போக முடியாது. நாங்க சொல்லிட்டு போற அளவுக்கு நாங்க இருந்ததில்ல. ஏன்னா எங்க போனாலும் ஒன்னாவே போவோம். இப்ப நான் தனியா போறேன், எப்படி மாமியார சொல்லிட்டு போவேன்? வேண்டாம். மீனா, பார்த்து பத்திரமா போகணும். சரிங்க, பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் கண்ணு கருத்துமா பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் அவளை பாத்துக்கிடுவாள். நீ பிள்ளைல பத்திர கவலை உனக்கு வேண்டாம். சரிங்க மாமியாரே, நான் கிளம்புறேன். மீனா, உங்களை காதலிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தனிமை. நீங்க நிறைய நாள் வருத்தப்பட்டீங்கல்ல, உங்களை காதலிக்கவே இல்லைன்னு. எப்படி காதலிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. மீனா, மீனா, பிள்ளைங்களை கண்ணு கத்தமா பாத்துக்கோங்க. அந்த ஊர் பொல்லாத ஊரு, பாத்துக்க. நான் பாத்துக்கிடுவேங்க. பொல்லாத மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என் மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் பாத்துக்கிடுவேன். ஏறு, அங்க யார்ட்டையுமே பழக வேண்டாம், சரியா? அங்க தமிழர்கள் ரொம்ப கிடையாது, கவனமாயிரு. நான் பாத்துக்கிடுவேன் மாமியாரே. பிள்ளைங்களா, அம்மா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. எங்களை பத்தின கவலை வேண்டாம்மா. நீங்க பத்திரமா இருங்க. ஒரு அம்மாவா நான் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை, ஆனா இனி செய்வேன். என்ன பார்த்து நீங்க கத்துக்கிட்ட அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன். அம்மாவா செம்பவழி அம்மா, தமிழ் அம்மா, மீனாக்குட்டி அம்மாலாம் இருக்காங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க, சரியா? அவங்க என்னைக்குமே உங்களுக்கு அம்மா தான். சரிங்கம்மா. பொறுப்பில்லாதவனை ஒதுக்கி வச்சோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தோட பாரத்தையும் ஒத்த மனசியா சுமந்துகிட்டு போறாள. இங்க பாரு, அங்கெல்லாம் ரவுடிசா ரொம்ப இருக்கும், கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும்னே. சரிங்க. அதே மாதிரி அங்க இருந்து நினைச்ச நேரம் கிளம்ப முடியாது. நீ கிளம்புனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணணும், தெரியல? அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேங்க. போக்குவரத்து வசதி எதுவுமே இருக்காது. நீ போனா உனக்கான ஒரு காரை வாங்கிக்க. சரிங்க. ஒரு தமிழ் பையன் அங்க இருக்கானா, அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கேன், சரியா? நான் பாத்துக்கிடுவேங்க, நீங்க டென்ஷன்லாம் எடுக்க வேண்டாம். அம்மா என்னம்மா தங்கம், லீவுக்காவது வருவீங்கல்ல? அம்மா லீவுக்கு வரேன், சரியா? பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிங்க தங்கங்களா. மீனா, மீனா குட்டிக்கிட்டையாவது பேசிட்டு போய. இல்லத்த, என்னால யாரையும் பார்க்க முடியாது. நான் மீனா குட்டி கூட எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அவ கூட ஒட்டிக்கிட்டே அலைவேன். கூட பிறக்கட்டாலும் கூட பிறந்தவ காட்டுறதை விட பல மடங்கு பாசத்தை என் மேல காட்டினவ. இப்ப அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். முடியாது, வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன் மாமியாரே. போயிட்டு வா, தைரியமா இருக்கணும். சரிங்க மாமியாரே. காதாமோட ராஜ்யமே அங்கதான் இருக்குது. அவ அந்த ஊர்ல சர்வ சாதாரணமா இருப்பா, கொஞ்சம் கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன் மாமியாரே. சரிங்கம்மா, நான் இந்த வண்டியை விட்டுட்டு வரேன். சரியா? அம்மா வீட்டுல யார்ட்டையுமே சொல்லாம போறிய? பரவாயில்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமியாரே. வெற்றி எப்போதுமே உனக்குதான். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டுறாத. எந்த இடத்துலயும் நீயா இரு, யாருக்கா உன்னை மாத்திக்க வேண்டாம். சரிங்க மாமியாரே. சரிங்க மாமியாரே, நான் கிளம்புறேன். ஐயா, என்னை விட்டு என் உசுர போகுது. என்னங்க, அவ என்னை விட்டு போறாங்க. எங்க என் உசுர என்னை விட்டு போகுதுங்க. எங்க என் உசுர என்னை விட்டு போகுதுங்க. எங்க என்னை விட்டு என் உசுர போகுதுங்க. 30 வருஷம் ஓட்டிக்கிட்டே இருந்தவா தூரமா போறாங்க. எங்க என் உசுர என்னை விட்டு போகுதுங்க. அவளை போக வேண்டான்னு சொல்லுங்க. எங்க என் உசுர என்னை விட்டு போகுதுங்க. நான் எப்படிங்க என்ன இருப்பேன்? எங்க உங்களுக்கே தெரியும், தூங்கும் போது கூட பிரிய மாட்டோம். இப்படி ஒரேடியா விட்டுட்டு போறாளுங்க. நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களை அலட்சியப்படுத்த கூடாது. அவங்க இல்லாத போனால இருக்க முடியல, பாத்தியா? அவங்களோட அருமை இப்ப புரியுதா? எங்க அவ என் உசுருங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் எட்டி செம்மகவல்லி செம்மகவல்லிம்பா. என்னை இவ யாருங்க கூப்பிடுவா? நான் பொங்கி வச்சதெல்லாம் குறை அடிச்சுக்கிட்டே சாப்பிடுவா. எங்க நான் என்னங்க பண்ண போறேன்? எங்க சத்தியமா என்னால அவளை பிரிஞ்சு வாழ முடியாதுங்க. எங்க என்னை விட்டு போவட்டான்னு சொல்லுங்க. என் உசுறு என்னை விட்டு போகுதுங்க. அழாத அழாத. என்ன செய்ய, ஒட்டுமொத்த குடும்பத்தோட பாரமும் அவ தலையில இருந்திருக்கு. என்ன பண்ண? அவளை தவிர இங்க யாரையும் காப்பாற்ற முடியாத. அவளுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாத. எங்க நான் பிறந்திருந்தே ஒன்னு அலைறோங்க. திடீர்னு இதை விட்டு போனா நாங்க என்னங்க பண்ணவா? அழாத. அவ போறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்ல, அவ போய் தான் ஆகணும். எங்க என் உசுறு போதுங்க. என்னால முடியாதுங்க.
சரி கடைசியா வந்து பாரு வா. அம்மா என்னால முடியாது. அவளே என்ன பார்க்காம தானே போறா. என்னால மட்டும் எப்படிங்க அதை பார்க்க முடியும்? அவ போறதை என்னால பார்க்க முடியாது. ஐயோ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆசம்பவலி கடைசியா வந்து பாரு. அம்மா வேண்டாம், என்னால முடியாது. அவ போறத பார்த்தா நான் செத்தே போயிருவேன். என்னால முடியாது, நான் வர மாட்டேன். அவ போன லேசு திரும்பி வர முடியாது. வந்து பாரு. மாட்டேன், தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்க, நான் வர மாட்டேன். ஐயோ எம்மா, என் உசுறு என்ன விட்டு போகுது. எட்டி காலையிலே செம்பக வழிட்டு வருவியே, நீ யார்கிட்ட கூப்பிடுவா? மூச்சுக்கு முன்ன நேரம் செம்பகவல்லிம்பிய என்ன யார்கிட்ட கூப்பிடுவா? கடைசியா வந்து என்ன பேச வந்திய? நாய் மாதிரி விழுந்துட்டேன்னு மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னேன். கடைசியில மூஞ்சில முழிக்காம போறியேட்டி. உன்னை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேள்வி பண்ணணும். கடைசியில இப்படி பண்ணிட்டே. உன்னை பார்க்க வேண்டி நாங்க எப்படி இருக்க போறோன்னு தெரியலையே. உயிரே ஏன்டி எங்களை விட்டு போற? உசுருட்டி, நீ எனக்கு உசுருட்டி. என் மூத்த பிள்ளையே நீ தானே. ஐயோ, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. என்னை விட்டு போவாதே சொல்லிட்டு, என்னை விட்டு போவாதடி. என்னை விட்டு போவேன்னு சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. ஐயோ எங்க அவளை போவேன்னு சொல்லுங்க. என் உசுரை விட்டு போகுதுங்க, என் உசுரை விட்டு போகுதுங்க. போற நேரத்துல கூட நான் அவகிட்ட பேசவே இல்லையே. ஐயோ ஐயோ, அவளை கண்டிக்கிறதா நினைச்சிட்டேனே. அவளை கண்டிக்கிறதா நினைச்சு தண்டனை கொடுத்துருக்கேனே. வா தமிழ், வந்து அவ முகத்தை பாரு. ஐயோ அம்மா, என்னால முடியாதும்மா. அவ போறத பார்த்தே நான் செத்து போயிருவேன். நான் பார்க்க மாட்டேன். என்னை விட்டு தூரமா போறாளே, என்னை விட்டு ஒரேடியா போறாளே. ஐயோ, 33 வருஷம் கூடயே வச்சிருந்தேன். ஒத்த வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போச்சே. எவ்வளவோ கஷ்டத்துல கூட வச்சிருந்தேன். இந்த நேரத்துல கை விட்டுட்டேனே. அல்லாத தமிழ், வந்து பாரு. அவ போனா திரும்பி லேசில வர முடியாது. வா தமிழ், வந்து பாரு. எதை பார்க்க சொல்றீங்க? அவ போறத நான் பார்க்கணுமா? என் கண்ணால பார்க்கணுமா? வா தமிழ். 33 வருஷம் ஒட்டிக்கிட்டே கிடந்தா, இன்னைக்கு பிரிச்சு விட்டாச்சே. தேல போறாள. மனசுல எவ்வளவு வெறுமை இருந்தா இப்படி போவா? என்ன பார்த்தாலே ஏதோ தப்பு பண்ணிட்டு திருட்டு முழி முழிக்கிற மாதிரியே பண்ணுவா. உள்ளுக்குள்ள சிரிப்பேன், ஆனா அவகிட்ட காட்டிக்க மாட்டேன். செம்பவலிகிட்ட அடிச்சு வடிச்சு விளையாடுவா. என்ன கண்டா பயப்படுவா. நான் எந்த அளவுக்கு நடந்திருக்கேன் பாத்தீங்களா? தமிழே அப்படிம்பா. என் பேரை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டா. எங்க என்னை விட்டு போற, இனி என்ன அப்படி யாருங்க கூப்பிடுவா? வீட்டையே உருட்டிட்டு கிடப்பாள. இனி யாருங்க இப்படி பண்ணுவா நம்ம வீட்டுல? வா தமிழ், அவளை வந்து ஒரு வாட்டி பாத்துரு. வா. காதல் மன்னன் என்ன கூப்பிடுவா. நான் வந்தாலும் ஓர கண்ணால ஒரு சிரிப்பா. கஷ்டமா இருக்கு. வா, அவளை கடைசி அவர்கிட்ட போய் பார்த்துடலாம். என்னால முடியாது. அவதான் போறேன்னு முடிவு எடுத்துட்டால. போட்டு எனக்கு குழந்தை பருவம் சரியா அமையதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா என் குடும்பம் அப்படி. எங்களுக்குன்னு ஊரு கிடையாது, எங்களுக்குன்னு சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது. இத அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன். குழந்தை பருவம்னா என்னன்னு இப்ப வாழ்ந்துட்டு இருந்தேன். காலையில அந்த காம்பவுண்டு செவத்துல ஏற்றி வச்சு போறவங்களையும் வாரவங்களையும் கிண்டல் பண்ண சொல்லுவா. ஆரம்பத்துல அது வேடிக்கையா தெரிஞ்சாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். குழந்தையாவே மாறிடுவேன். போறவிய வாரவில கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். 6 மணிக்கு செவத்துல ஏறி உட்கார்ந்தா 7-8 மணி வரைக்கும் அந்த காம்பவுண்டு செவத்துல உட்கார்ந்துருப்போம். குழந்தையா இருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படி இருக்கும். கூட பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் தேவைக்காக இருந்தாங்க. இவன் என் கூட பிறக்கல, ஆனா அதுக்கு மேல இருந்தா. நான் இன்னைக்கு அந்த கிளிக்கு மருமகளா இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமே இவதான். என்ன விட்டுட்டு போறாள, நான் எப்படி இருப்பேன்னு இவ யோசித்து பார்த்தாளா? மீனாக்குட்டி இங்க வா, மீனாக்குட்டி அங்க போவோம், மீனாக்குட்டி இங்க போவோம் வாம்பா.
எல்லா விஷயத்திலயும் ஒதுங்கி ஒதுங்கி நிப்ப. என்ன சேட்டை பண்ண வச்சதே அவதான். அப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா தேன்மொழி? ஏதோ மறுபடி பிறந்து வளர்ந்த மாதிரியே இருக்கும். இது உண்மையான சந்தோஷங்கதை எனக்கு காட்டினவா. என்னை விட்டு இப்படி ஒரேடியா போறாள. இனிமே என்ன பண்ணுவேன்? இது நான் வாழ்ற வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்குமா? எப்படி நான் இவ்வளவு பெருஞ்சு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த வீட்டுல எல்லாரும் என்ன மீனாக்குட்டி மீனாக்குட்டி நிமிஷத்துக்கு ஒருத்தரப்ப கூப்பிடுவாங்க. தினேசனு சனிசனு எல்லாருமே. ஆரம்பிச்சு வச்சதே இவாதான். இவன் கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன கூப்பிடுவாங்க. எனக்கு அதுல ஒரு சந்தோஷம், அலாதி சந்தோஷம். ஏன்னா எங்க வீட்லயும் சரி, நான் பிறந்த இடத்துலயும் சரி, என்னை யாரும் அப்படி கூப்பிட்டதே இல்லை. யாருக்குமே நான் தேவைப்படல, யாருக்குமே நான் பிரயோஜனமா இல்லை. ஆனா இந்த வீட்டுல அப்படி இல்லை, எல்லாருக்கும் நான் தேவைப்பட்டேன். காரணம் வீணா எல்லாரையும் கூப்பிட வச்சவ இன்னைக்கு என்ன விட்டுட்டு போறாள. நிச்சயமா ஒரு நாள் திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் நான் எப்படி வாழ போறேன்? அவன் நிச்சயமா திரும்பி வருவான்னு தெரியும். ஆனா இனி நாங்க வாழ்ற வாழ்க்கை அத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சொல்லுவா, என்னாலதான் நீங்க எல்லாம் வாழ போறீங்கன்னு சொல்லுவா. அப்போலாம் எங்களுக்கு புரியல. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா செஞ்சு காட்டுறேன், அப்புறம் நீங்க எல்லாரும் மார்பளை தட்டி அழுவிய, அப்ப நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லுவா. அப்படி ஒரு நிலவியே எங்களுக்கு வராது நினைச்சு அவன் சொல்றதுக்கெல்லாம் சிரிப்போம். கடைசியில அதை உண்மையாக்கிட்டு போயிட்டா. அத்தை கடைசி அவங்கள பாத்துருவத்த வாங்கத்த. என்னது, அவ போறத எங்க கண்ணால பாக்கணுமா? அத்தை பார்க்காம இருந்தாலும் பார்க்காம இருந்தா கூட ஏதோ ஒரு ரூம்ல விளையாடிட்டு இருக்கா நினைச்சுக்கிடுவேன். கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. ஆனா அந்த கவலையே தெரியாம பாத்துக்கிட்டதெல்லாம் ஒருத்தி மட்டும்தான். ஏன்னா அவ பெத்த 3 பிள்ளையும் என்கிட்டதான் ஒப்படைச்சா. அதனாலே எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையே எனக்கு வந்ததில்லை. அந்த 3 குழந்தைங்கள தொட்டு கூட பார்க்க மாட்டேன். நான் கூட நினைப்பேன், ஏன் அந்த குழந்தைங்கள தொட்டு கூட பார்க்க மாட்டேக்கான்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த குழந்தைங்க நினைச்சிருமா இதுதான் நம்ம அம்மா, இது இல்லைன்னு நினைச்சிருமா. அந்த அளவுக்கு பெத்த பிள்ளைங்களே எனக்காக விட்டு கொடுத்தவா. ஆனா அதை காட்டிக்க மாட்டேன். நான் அந்த பிள்ளை பார்த்துக்கிட மாட்டேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவா. அது எனக்கு விட்டு கொடுக்குறா. எனக்கு அப்ப புரியும், உலகத்துல யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அருமை அவங்க இருக்கும் போது தெரியல. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல அவங்க தான் ஃபுல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது. எவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இந்த வீட்டுல இருக்கும்போது எல்லாருமே அவங்கள வெட்டியா இருக்க சும்மா இருக்கேன்னு தான் சொன்னோம். அவங்க எவ்வளவு பெரிய இடத்த நிரப்பி செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? அவ இல்லைன்னா அந்த வீடே கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கடைசி நேரத்துல செவ்வகி அக்காவும் தமிழக்காவும் அவகிட்ட பேசல, அதுதான் ரொம்ப வலியா இருக்குது. 30-33 வருஷம் நட்பு, அவங்கள யாராலையும் பிரிக்கவே முடியாது. அவங்க ஒன்னா பிறந்தவங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா எதுவும் நம்மளால யூகிக்கவே முடியாது. தாயா பிள்ளையா எதுவுமே நம்மளால யூகிக்க முடியாது. அவங்க உறவு ஒரு விசித்திரமான உறவு. கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அவங்க எல்லாத்துலயும் ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரகசியம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ அனுநியமா இருப்பாங்க. எப்படிதான் இனி பிரிஞ்சிருக்க போறாங்களோ தெரியல. தமிழக்கா இல்ல எந்த சொத்து வாங்கதா இருந்தாலும் மீனா மேலதான் வாங்குவாங்க. செம்பொலி அக்கா தனக்குன்னு துணிமணி கூட வாங்க மாட்டாங்க, அது கூட அவ அளவுக்கு தான் வாங்குவாங்க. எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா? சரிங்க மாமியாரே, சரிங்க மாமியாரே, நான் கிளம்புறேன். சின்னத்தாய்